வணக்கம் என் உறவுகளே. 23 வருஷம் வாழ்ந்த தான் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும், அவ எப்படி பேசுவா, எப்படி நடந்துக்கிறா, இதெல்லாம் உணரக்கூடிய ஒரு உறவு தான் கணவன். ஆனால் இது எல்லாத்துலேயும் அறகுறை, அவசர புத்தி. நம்ம என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோம்னு ஒரு 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 மீன் ஒன்றும் இல்லை, ஒரு பிரியாணி நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடுறத எங்கிட்டோ இருந்து வந்த ஒரு நாதாரி ஒரு 4 நாளாக அதை பற்றியே திருப்பி 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 பேசி அவ்வளோ அசிங்கப்படுத்துது. இந்த கேரக்டருக்கு நீ சொல்கிற வசனம் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? எது கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டா, எது கொடுத்தாலும் அவன் குறை சொல்லுவான்றத அவளை சொல்லணும். அது எப்படி சிக்கு பாய்? எல்லாமே அங்கே சொல்ல வேண்டியதெல்லாம் இங்கே சொல்கிறீங்க. அப்போ நீங்களாம் உண்மையாக வாழ்ந்தவன் தானான்றது எனக்கு டவுட் வருமா வராதா? எல்லாத்துலேயும் அறகுறை. அவள் யார் உங்களை குறை சொல்ல? நான் இவ்வளோ வேணும்னு ஆசைப்படுற ஆள் இல்லை. கொஞ்சோண்டுனாலும் நல்ல ஒரு பொருளாக, நல்ல தரமுள்ள பொருளாக, அதை ருசியாக சாப்பிடுன்னு நினைக்கிறவங்க நாங்கள் எல்லாரும். எங்கள் வீட்டில் எல்லாமே அப்படித்தான். எங்கள் பிள்ளையெல்லாம் வள்ளு விதக்கும் ஒவ்வொரு பிள்ளைய மாதிரி தட்டு நிறைய அள்ளி போட்டுக்கிட்டு சாப்பிட்ற ஆளுங்க இல்லை. எல்லாம் 2 இட்லி 3 இட்லி 4 இட்லி இவ்வளவுதான் லிமிட்டு, ஓகேவா? அந்த மாதிரி இப்படி லிமிட்டாக சாப்பிட்றோம். இந்த மாதிரி படுத்துக்கிட்டு மிச்சர் ஒரு தட்டு ஒரு கிண்ணம் மிச்சரை திண்டுக்கிட்டு அது வாழ்வை பாருவங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எப்போவுமே ஒரு பொருளையோ ஒரு தண்ணி குடிக்கிறதோ படுத்துக்கிட்டுலாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் பகுமானம், ஒவ்வொரு சீன் உடம்புக்கு ஆகாது. இதே இது தன் கணவனோட பிள்ளைகளோட ஜாலியாக கேரம் போர்டு விளையாடுறதும், ஹாப்பினஸ்ஸாக கொஞ்சி கொலாவிக்கிட்டு பிள்ளைங்களை விளையாண்டுக்கிட்டு அதுகளை அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறது கண்டோம். பிள்ளைங்க 2ஐயும் அடுத்த ரூமில் விட்டுப்புட்டு அடுத்த புருஷன் கூட அடுத்த புருஷன் இவனுக்காக நாயா பேயா கத்தி கதறி உழைக்கிறான். இவ படுத்துக்கிட்டு பகுமானமாக மிச்சர் திங்கிறான். என்ன பார்த்தீங்களா? அர்ப்பனுக்கு வாழ் வந்தால் அர்த்தரத்தில் கொடை பிடிச்ச கதை இதுதே. எனக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எனக்கு பிடிக்காது, ரைட்டா? பழங்கள் சாப்பிடுவேன், ஸ்வீட் ஐட்டம் சும்மா லைட்டாக, கார ஐட்டங்கள்னாலுமே இந்த கட்டுக்கு முட்டுக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் நீட்டாக ஒரு 2 பொருள் அவ்வளோதான். ஸ்நாக்ஸு சாப்பிடணுமேலாம் எனக்கா தோணுனாத்தான் அதையும் சாப்பிடுவேன், இல்லைன்னா அது இல்லை. இந்த மாதிரி என்னுடைய ஸ்டைல் வேறு, அது ஒரு ஸ்டைல் வேறு, ரைட்டா? இப்படி தூங்குகிற ஒரு 11 மணி டயத்தில் கூட உட்காந்து படுத்துக்கிட்டு மிச்சர் திங்குதுன்னா அது என்னத்தை சொல்ல? அது அப்புறம் தான் வியாதிகள், இதனுடைய பின்விளைவுகளாக இன்னும் நிறைய இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட கேரக்டர்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் காமெடியாக கூட கொண்டுக்கிட்டு போய் நீங்கள் கலாய்க்கிறதும் பேசுகிறதும் அது உங்களோட வச்சுக்கணும், என்னை இழுக்கக்கூடாது. இதுதான் அறவேக்காடுனா இதுக்கு கமெண்ட் பண்ணுறதும் ஏற்றி விட்ற கேஸுகளும் அதை விட காவேக்காடாக இருக்குது. என்ன தெரியும் தெரியாது, இந்த ஆளுக்கே தெரியலை, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சு என்ன ஆக போகுது, இல்லை என்னதான் பேச போகிறாங்க சொல்லுங்க. அவனுங்க பூரா ஏதோ அந்த ஆள் பேசுகிறேன்றதுக்காக உட்காந்து 1200 1200 என்னத்துக்கு? நீ 50 ரூபாய்க்கு மீன் வாங்கி கொடுத்து நான் சமைச்சிருக்கிறேன். என்ன ஒரு குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நல்ல பொருளாக இருக்கணும், காசு பெரிய விஷயம் இல்லை. இன்றைய ரேட்டு இன்றைக்கி 1000 ரூபாயா இருக்குது. 100 ரூபாய்க்கு மீன் வாங்கி சாப்பிட நம்ம சரித்திரத்தில் சாப்பிட்டது இல்லையா? 100 ரூபா 150 ரூபாய்க்கு அதெல்லாம் நம்ம குறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். குறை போதும் என்ற மனமே அப்படின்ற மாதிரி நான் இருக்கிறவன். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்க அப்படின்றதுல நான் அப்படி குடும்பம் நடத்தினவன், ஓகேவா? இஷ்டத்துக்கு எவன் புருஷன் கூடியாவது சிறப்பாக குடும்பம் நடத்தணும்னு நினச்சி இந்த ஒருத்தி உட்காந்துருக்கா பார்த்தீங்களா? அது மாதிரி நான் இல்லை. அது என்ன, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அவ்வளோ ஒரு திண்ணக்கம்மா, என்னம்மா சொல்லுவாங்க, தௌலத்தா, அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு கிடக்கணுன்ட்டு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் மட்டும் அப்படி குப்பை கூலம் சுடுகாடு பேய் பிசாசுகளோட நான் தனிப்பட்டு கத்தி கதறிக்கிட்டு கிடக்கணும். ஒரு குறை சொன்னால் அவள் ஏன் நம்ம பொண்டாட்டி என்ன சொல்கிறா, எதுக்கு சொல்கிறான்னு ஒரு ஃபோனை போட்டு கேட்கலாம் வைக்கலாம். அதையும் ஒரு கண்டென்ட்டாக கொண்டு வரவார் கருவாட்டு போயிலே. நான் குறை சொல்லணும்னு நினச்சிருந்தா அப்பயே இந்த இவ்வளோ மாதிரி தாங்கடா உன் மாமியை வாங்கிட்டு வந்த மீன் அவன் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு, இந்த லட்சம் அந்த லட்சம் அவ்வளோ மாதிரிலாம் அதெல்லாம் இல்லை. இது வரைக்கும் நான் போட்டு காமிச்சிருக்கேனா? நான் பாட்டுக்குத்தான் இருக்கேன். உன் அல்ல கைகள்லாம் எங்கோ அதை குழம்பு வச்சு அதை காமிக்க சாப்பிடலன்னு சொல்லி என்னமோ எங்கே காமிக்க சொல்லுன்னு ஒன்று சொல்லுது. இன்னொரு அறவேக்காடு என்ன சொல்லுது,
சாப்பிட்டு பார்க்காம எப்படி அந்த மீன் நல்லா இருக்குன்னு சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லுது. இப்போ அதுகளுக்கெல்லாம் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டேனே, சரியா போச்சா? எங்கே போனீங்கடா 10 மணிக்கு அந்த டாப்பிக்கே காணா நிறைய பேர்கிட்ட. அது ஏன்னா நீங்கள்லாம் இந்த கூட்டங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டாபிக் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நம்ம போட்டோன்னே அதுக்கு பதில் கொடுக்கணும்ல. ஒரு மன்னிப்பாவது கேளுங்க. முன்ன பின்ன ஒரு தெரியாத ஒரு பிள்ளையை நம்ம பேசக்கூடாதுண்டு. அதை விட்டுவிட்டு அந்த டாப்பிக்கே எடுக்காம இவ்வளோ தெளிவாக கொண்டுக்கிட்டு போகிறீங்களா? டே அந்த ஆளு கில்லாடினா கில்லாடிக்குமே. ஆனால் பரவாயில்லடா, அவளுக்கு தகுந்த ஆட்களாக தான் அமைஞ்சிருக்கீங்கடா அந்த குரூப்பில். இந்த ஆளுக்கு மட்டும்தான் ரசிகன்லாம் இல்லை, அவளுக்கும் ரசிகை. இந்த மைதீன் பாய் இங்கே வாங்களேன், உங்களுக்கு ஒரு தங்கச்சி. நான் இப்போ அந்த இடத்துல இருக்கிறேன். ஏன் புருஷன் இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தோட போய் உக்காந்துருந்தா, தங்கச்சி நீயும் என் மச்சானும் நல்லா இருக்கணும்மா, சந்தோஷமா இருக்கணும்மா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? பாய் என்ன பாய், அவன் கள்ள குத்தியாவோட கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் இம்புட்டு, அதாவது ஒரு ரசிகனா உனக்கு நான் நல்ல ரசிகனாக இருக்கிறேன், உனக்கு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்டா, அது வேற கணக்கு. அதையுமே குத்தியாட்டம் தான் கொடுப்பான். அது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீ ஒரு கேரக்டரை என் தங்கச்சி புருஷனும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னா எப்படி? நான் உங்களையெல்லாம் குறை சொல்கிறேன்னு மட்டும் உங்களுக்கு கோபம் வருதுல்ல? இப்போ காசு போடுறதெல்லாம் எனக்கு மேட்ரு இல்லை. அந்த உறவை வந்து எவ்வளோ ஒரு யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தா நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஜோடிகளுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஒரு ஜீவன் இப்படி பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி அந்த மாதிரி ஒரு இதுக்கு நீங்கள் சப்போர்ட்டே கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் இந்த இன்னொன்று கூத்தி அடிமை, அதெல்லாம் வந்து அது சாந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் எந்த இடுக்குள்ளே இந்த மாதிரி கூத்தியாங்கூட குடும்பம் நடத்துகிறானோ இல்லை குடும்பம் நடத்துகிறாளோ, அது ஆணோ பொண்ணோ தெரியலை. ரெண்டுமே நான் சொல்கிற வார்த்தைக்கு அதை வந்து ஒன்றும் பண்ண முடியலை. ஓகேவா? அதனால அதை பற்றியும் அது சொல்லி கழிவுச்சு. அப்புறம் இன்னொருத்தி காலை விரிக்கிற கவிதானே, அவள் எல்லா பக்கம் போய் விரிச்சுக்கிட்டே கிடக்குறான். அதனால அந்த நாயை நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகம் வந்து ஒரு பொதுவாக ஒரு நல்ல இங்கிட்டுனாலும் அங்கிட்டுனாலும் பேசுகிறவர், அதையும் அறகுறையாக தான் கேட்டுட்டு நேற்று பேசுகிறேன். அதனால தான் நான் அவரை ரொம்ப பேசலை. அவர் என்ன சொல்கிறாரு, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ இருக்கிற ஜீவனை இந்த விஷயத்தில் நான் உனக்கு தான் மாமா சப்போர்ட்டு கொடுப்பேன், சுமி வந்து அப்படி இது பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது, இது அது இவர் தான் ஜனநாயகம் தான் போட்டாரா? இந்த விஷயம் ஜனநாயகம் தான் சொன்னார். இன்னொரு இது சுகில் எங்கேயோ இருக்கான்ல, அவன்கிட்ட கேட்க வேண்டியது தானே. என்னமோல ஒன்று வெட்டியாக தானே கிடக்கட்டான், அவனை வாங்க சொல்ல வேண்டியது தானே. என்னமோன்னு சொன்னாங்கப்பா பாருங்க. ரொம்ப இந்த மண்டையை ஒட்டச்சு மூளையை வெளியே எடுத்துடலான் இருக்கேன். ஏன்னா அவ்வளவு ஞாபக சக்தி பயங்கரமாக போயிடுது. நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்படிங்கும்போது இப்படி போடுறீங்க, எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அங்கே இழுக்கிறீங்க? சுகைல்கிட்ட கேட்க வேண்டியது தானே. சுகைலா என் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. சிக்கா தானே குடும்பம் நடத்திக்கிறா. டைவர்ஸ் கொடுக்காம அடுத்தவ வப்பாட்டி கூட போய் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ அதை போய் இவளுக்கு ஏதாவது ஒன்றுனால் பாலாட்ட போய் கேட்க சொல்லு. அவன் பேசல, அப்போ பாலாட்ட கேட்க சொன்ன. அங்கேயும் அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. சொல்ல போனால் அவன் புருஷேன்ற சட்டப்படி புருஷேன்னு அவன் சொல்கிறா. எது ஒன்றாலும் குறை சொன்னான்னா அதை போய் ஓலாட்ட கேட்க சொல்லுன்னு சொல்லி நீ எல்லாம் சொல்லணும். அங்கே சொல்கிறத விட்டு இங்கே ஒன்றுமே சம்மந்தமே இல்லாத ஒரு நபரை போய் எதுக்குடா இழுக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியுமா? டைம் பாஸுக்கு மாமா எத்தனை பப்பாட்டி வேணாலும் வச்சுக்கலாம். பப்பாட்டி பொண்டாட்டி எல்லாத்தையும் பிடிச்சி ஒம்பளுத்துக்கிட்டுரும். உங்களுக்கு ஜாலியாக பொழுது போகணும். அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நான் இதே மாதிரி ஒரு லைவ் போடுறேன். எனக்கும் ஒப்பாட்டன் வேணும், எனக்கும் புருஷன் வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். நான் ஒரு 10 பேரோட வீடியோ போட்டால் நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா? போங்கடா நாய்ங்களா. உங்களுக்கெல்லாம் என்னத்தை சொல்ல நான் தெரியலை. அப்புறம் ஊனாச்சிக்கு பாய் இந்த எச்சக்கலை அவள் எதை சொன்னாலும் திருப்தி அடைய மாட்டேன். இதெல்லாம் இந்த பக்கத்தில் மிச்சர் திண்டு சாப்பிட்டுட்டு இருக்கா மிச்சர் மாமி, அவளை கேளுங்க இந்த கேள்வி. இன்று முதல் அவள் மிச்சர் மாமி. அந்த மிச்சர் மாமியை பற்றி மாமியை பற்றி திட்டுங்க. அங்கே திட்ட துப்பு இல்லைன்றதுக்காக. ஏன்னா எனக்கு நல்லா வாயில் வந்துடும், ஏதாவது வாயில் வந்துடும். இந்த எச்ச சோறு எங்கிட்டோ மேய்ஞ்சிட்டு வந்து அது கூட உட்காந்துக்கிட்டு அதை ஆக்கி போடுற சோத்தை தின்னுக்கிட்டு அப்பா
உலகத்துலேயே அவள் தான்ப்பா இனிமேல் நல்லா கவனிச்சுக்கிருவா. சோறு குழம்பு அவள் நல்லா ஒன்று கேட்டுக்க, இந்த ஆள் இந்த எப்பப்போ வசனம் பேசுகிறேன்னு நல்லா கவனிச்சிங்களா, அது ஏமாளிலே பெரிய கோமாளியாக இருக்குது. சேல்ரி வாங்குற டயத்தில் அவள் கரெக்டாக ஒரு 2-3 வீடியோ தொடர்ந்து போட்டு அந்த ஆளை நல்லா கவனிக்கிற மாதிரி காமிக்கிறா. மற்ற நேரம் பூரா ஹோட்டலில் திங்க அந்த ஆள் காவு காவுன்னு கத்துறானா, அது பாருங்க அந்த மண்டை மலிங்கிறது அந்த திங்கிறத பார்த்துட்டு. உண்மையிலேயே இது திங்கிறதுக்கு ரொம்ப ஒரு டேஞ்சர் கேஸு. அந்த வீக்னஸ் பாயிண்ட்டை அவள் தெரிஞ்சுக்கிறேன். நான் இவ்வளோ நாள் சொல்லக்கூடாது, ஏன்னா அது அப்படிப்பட்ட ஆள் தான். அதனால இதை எதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஆக்கி நாக்கு கடிமை வாய்க்கு அடிமை, அந்த மாதிரி இது ஒரு வகையான கேரக்டர், ரைட்டா? அதனால ஒன்றுக்கு அடிமை ஆனாதான் இந்த அளவுக்கு தரங்கட்டவ கூட போய் குடும்பம் நடத்த முடியும். ஏதாவது ஒன்று குடிக்கு அடிமை, இது கூத்தியாக்கு அடிமை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இதுக்கு மொத்தத்துக்கு இது அடிமையாச்சு. அதனால இது என்னதான் நம்ம திருத்த முடியாது. தயவு செஞ்சு எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் வாங்கிட்டே வர வேணாம். நீங்கள் இந்த வீட்டை பக்கம் எனக்கு வேண்டியதை நான் கேட்குறத மட்டும் செய்யுங்க. அவங்கள அன்றைக்கி என்ன சொன்னாங்க ஸ்டேஷனில், அவங்களுக்கு வேண்டியதை நீங்கள் தான் செய்யணும். டைவர்ஸ் கொடுக்குற வரைக்கும் நீ இப்படி போய் வாழ்க்கையே வாழக்கூடாது. எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, என் பொண்டாட்டியோட தான் சார் இருக்கிறேன், எப்பயாவது ஒரு தடவை தான் சார் அங்கே போவேன்னு சொன்னீங்க. அப்போயும் நான் மௌனமாக தான் நின்றேன். உங்களை காட்டி கொடுத்துருந்து பிரச்சனையை நான் கொண்டுட்டு போயிருந்தா எப்படி கொண்டு போயிருக்கலாம்? ஈஸியாக பேசுகிறீங்க எச்சக்கலன்னு. இனிமேல் நீங்கள் எச்சக்கலன்னு பேசுங்க, எங்கே செருப்பு வருன்றதை நான் பார்க்குறேன். பறக்கும், இங்கேருந்து அங்கே வந்து பறக்கும், செருப்பு பறக்கும். அதே மாதிரி இந்த சுகைல் அப்படின்ற ஒரு கேரக்டரை எவன் இழுத்து பேசினாலும் சுகைல் மூத்திரத்தை ஒரு டம்ளர் குடிச்சிட்டு பேசுங்க, ரைட்டா? சும்மா இருக்கிற ஒரு குடிச்சு அங்கே வம்பு இழுத்தேன்னு வச்சுக்கோ, டேய் வெண்ண எவன் கூடயோ எங்கிட்டோ மேய்ஞ்சிட்டு வந்த கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், அங்கே கேட்க துப்பு இல்லை. ஒரு பேரை சொல்றதுக்காகவே நான் அவர்கிட்ட வாங்கணுமா? என்னங்கடா இது, அங்கே கேளு, அவரை வந்து பார்க்க சொல்லு. பக்கத்தில் இருந்தால் எல்லாம் அவர் தான் பார்ப்பாரு, இந்த சுப்பாத்தாக்கு பார்க்குற மாதிரியே. இல்லை இந்த சுப்பாத்தா இதே மாதிரி ஒரு தூரத்தில் ஒருத்தவனை நான் மனசார நேசிக்கிறேன்னு உட்காந்து இருக்க சொல்லு. அவர் ரிப்புக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு 2 பெத்த புள்ள ஸ்கூல் விட்டு வந்திருக்குது. ஒரு ஸ்கூல் டயத்துலையாவது ஒரு லீவுக்கு எத்தனை நாளுன்னு தெரியலை, ஒரு 10 நாள் லீவு இருக்குமா தெரியலை. ஏன் இப்போ போய் எது கொடுத்தாலும் என் புருஷங்கிட்ட போயிடுவேன், ஓலாங்கிட்ட போயிடுவேன், இந்த 2 இட்டு போட போகிறேன், நான் 2 இட்டு பண்ணி செத்துருவேன், இதெல்லாம் சொல்கிறீங்கள, கோவிச்சுக்கிட்டு போகிறேன். கோவிச்சுட்டு போய் இருக்கிறதுக்கு ஒரு உறவு கூட உனக்கு இல்லையே. புருஷன் ஒரு கேரக்டர்னாரு, நீ அங்கே போகிற ஒன்றும் இல்லை, நீ அங்கே போய் குடும்பமே நடத்த வேணாம். ஏன்னா அவன் கல்யாணம் கட்சி பண்ணி சூப்பராக பொண்டாட்டி பிள்ளைகளோட இருந்துக்கிட்டு இருக்கிறியான், ரைட்டா? நீ ஒரு நாள் ரூம்பு போடுறேன்றல, ரூம்பு போட்டு புருஷனை வர பிள்ளையெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து இவன் இந்த மாதிரி ஒருத்தி சவால் விட்டுட்டானா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் ஒரு வீடியோவாவது போட்டுக்காமி குடும்பம் குட்டியோட இருந்தா தானே. அப்படிலாம் அந்த ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா பொண்டாட்டி தாளிச்சு எடுத்துருவா, தக்காளி சோறாக்கிடுவா. ஏன்னா இவ்வளோ பேர்கிட்ட மேய்ஞ்சிட்டு வந்த நீயே இவ்வளோ தைரியமாக ஓலாங்கிறியே. அப்போ நிஜமாக கல்யாணம் பண்ணி 23 வருஷம் வாழ்ந்தவளுக்கு எப்படி இருக்கும்? சரி நீங்கள் போய் எப்படியே இருந்துட்டு போயிடுச்சு, சாக்கடை எப்படி விழுந்துருச்சு, நான் கண்டுக்கிற கூடாதுன்னா இந்த கள்ள கைகள் எப்படி ஏற்றி விடுது பாருங்க. சரி வர்றேன்.